இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஸோ த ஃபைட் பிட்வீன் இபிஎஸ் அண்ட் மிஸ்டர் அண்ணாமலை ஸ்டார்டட். எப்படி பாக்குறீங்க? இவரு அவரை மேல குறை சொல்றாரு, அவரு இவரு மேல குறை சொல்றாரு. நம்பிக்கை துரோகின்னு சொல்றது என்ன, மெத்த படித்தவர் அவர் வந்து படிச்சுட்டு வரட்டும்னு சொல்றது என்ன, வாயிலைய வட சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றது என்ன, என்ன ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸை தாண்டி போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. உங்களோட கருத்துக்கள் இதுல நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் மிக சுவாரஸ்யமாக போகும்னு நான் உங்கள்ட்ட தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். நீங்க அதுதான் ஒன்னொன்னா பார்த்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமா ரிவீல் ஆயிட்டே இருக்கு. இப்ப நீங்க நடக்கிற பல விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. ஸ்டாலினோட கூட்டணி, டிஎம்கே கூட்டணி ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க களத்துல நடந்துகிட்டு இருக்கிறது, புது பிளேயர்ஸ் உள்ள வர்றது எல்லாத்தையுமே ரசிக்கிறாங்க. ஸோ வந்து எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தா இவங்க தாராளமா 26லயும் வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்ற நிலைமை தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ வந்து எதிரில நிக்கிற பார்ட்டிஸ், அதாவது பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரு 2026ல அவரு முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னு அவரு துடிப்போட இருக்காரு. அதே மாதிரி சீமான் அவர்கள், இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. இதுல புது பிளேயரா விஜய் வராரு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த இடத்துல எல்லாருமே எந்த பொசிஷனை விரும்புறாங்கன்னா, டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை யார் அறுவடை பண்ண போறாருங்கிறதுலதான் இவ்வளவு பேருக்கும் போட்டி. அதுதான் பேசிக். அதுல வந்து திமுக நோண்டி பார்க்க முடியாது இல்லையே. திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு. 3 பேரோட அந்த 3 பேரோட வாக்கு சதவீதமே கிட்டத்தட்ட 35% பக்கத்துல வரும் அப்படின்னு தான் வந்து கணிக்கப்படுகிறது. சொல்லுங்க. அதுதான் அதை தாண்டி இவங்க யாரெல்லாம் வந்து எடுக்க போறாங்க, மீதி இருக்கிறதானே இவங்க எடுக்க போறாங்க இல்லையா? ஆமா, மீதி இருக்கிறவங்க எடுக்க போறாங்க. ஆனா அது வந்து சிதறுண்டுல கிடக்குது. அதுதானே இங்க விஷயம். இங்க என்னன்னா, இப்ப வலுவான கூட்டணி பாஜக இப்ப நீங்க அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் நடந்துகிட்டு இருக்க போர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா நிக்கிறது யாரு சிறந்த எதிர்கட்சிங்கிற போட்டி தான். யாரு தன்னை வந்து அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிருக்காங்கிற போட்டி தான். ஏன்னா இப்ப 2 பேருமே கிளைம் பண்றாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா இந்த பாராளுமன்ற ரிசல்ட்ஸை பொறுத்து அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்றாரு. அவர் குறிப்பா நம்பிக்கை துரோகின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவரு 26ல இபிஎஸ் கூட எந்த கூட்டணி அமைந்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்பிக்கை துரோகிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ் கிடையாது. அது நீங்க எத்திக்கல் பாலிடிக்ஸ் இங்க யார்ட்டையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து நம்பிக்கை துரோகின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாருன்னா, அவர் அந்த அளவுக்கு பிஜேபியோட மேலிடத்தை ஹர்ட் பண்ணிருக்காரு, அவங்களோட ட்ரஸ்ட பிரேக் பண்ணிருக்கான்றத அவருக்கு புரியுது. அண்ணாமலை இல்லாம அந்த மாதிரி பேச மாட்டாரு. ஏன்னா கடைசி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் கூடவே அவங்க கூட பிஜேபி கூட டிராவல் பண்ணி கடைசி நேரத்துல டிராப் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் ரிவைவலுக்கு கூட சான்ஸ் இல்லாம அவங்க வந்து வேற மாதிரி கார்ட்ஸை பிளே பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க நம்பிக்கை துரோகம் சொல்றாங்க. பட் எத்திக்கல் பாலிடிக்ஸ் இங்க யார்ட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. அதனால இபிஎஸ்டி எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி அவர்களோட ரீஜன், அவரோட ஸ்ட்ராங் ஏரியால இன்னொரு பெரிய லீடரா அண்ணாமலை அவர்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. நீங்க அது எதை வச்சு எவிடென்ட்னா, இதுக்கு என்ன தரவுகள் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அவர் எடுத்த வாக்குகள். அவரு அந்த இடத்துல வேலுமணி அவர்கள் இருக்கிறாரு. அவங்க ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி. அந்த இடத்துல அவங்களை தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு வருது, இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல அவரு தோக்குறாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு செல்வாக்கு ஏறுது ஆஸ் எ லீடர் அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. அப்போ ஒரே கம்யூனிட்டியில இன்னொரு லீடர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஆபத்து. அதனாலதான் இந்த போட்டி எப்படி போகுது அப்படின்னு அதுல வந்து வெற்றி பெற்றுட்டாரு. யார் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்றத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதோட வெளிப்பாடுதான் இது. உங்களுக்கு புரியுதா? இப்ப புதுசா ஏன்னா எடப்பாடி அவர்கள் பல காய்களை நகர்த்தி இருப்பாரு. இந்த மாதிரி தமிழிசை அவர்கள் இவங்க எல்லாரையும் வச்சு அண்ணாமலையை கொஞ்சம் அப்போஸ் பண்ணி அந்த தலைவர் பகுதியில இருந்து நீக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காய்களுக்கு நிச்சயமா எடப்பாடி அவர்கள் நகர்த்திருப்பாரு. ஏன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் எடப்பாடி லாயலிஸ்ட். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எடப்பாடி அவர்கள் கூடயோ ஏடிஎம்கே கூடயோ கூட்டணி வச்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகும், அவங்களுக்கு அந்த ஒரு பதவி இருக்கும், பிஜேபிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஸோ பட் அண்ணாமலை டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. அவரு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அந்த மாதிரி கனவுல போறவர். அவரு பிஜேபி ஆட்சி கனவு இருக்கு, ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு இல்லையா? அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கிற இபிஎஸ் வந்து அப்படின்னா விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டி போட்டிருக்கணுமே. அவர் போட்டி போடாமல இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. அதனாலதான் வந்து ஒருவேளை பாஜக அண்ட் இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்துருவாங்களோ, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் அதிமுக சேர்ந்துருவாங்களோன்றதுனாலதான் இவர் வந்து நம்பிக்கை துரோகி அப்படின்னு வந்து சொல்றாரோ 2026.
இல்ல நிச்சயமா இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எடப்பாடி அவர்கள் நிக்காததுக்கு மெயின் காரணம் அவருக்கு வந்து பாமக கீழே போயிடக்கூடாதுங்கிற பயம் ஒண்ணுதான். அதுதான் மெயின் ஃபேக்டர். அது ஏன்னா இவங்களுக்கு நிகர காசு அதிமுகவாலையும் செலவு பண்ண முடியும். அவங்களுக்கு ஏன்னா இங்க அமைச்சர்கள்னா அங்க முன்னாள் அமைச்சர்கள். அதனால அந்த பொருளாதாரத்தை இறக்குறதுக்கு 2 கட்சிக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க அவர் பயப்படுற ஃபேக்டர் வந்து ராமதாஸ் அவர்கள். அவர் வந்து எடப்பாடி அவர்களை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அந்த இடத்துல அவரால் வீக்கெண்ட் பண்ணி காமிக்க முடியும். 3rd பிளேஸ்க்கு தள்ள முடியும். அப்படி 3rd பிளேஸ்க்கு தள்ளிட்டாருன்னா ஏடிஎம்கேக்கு மேல ஒரு பெரிய இன்னும் வீக்கன் ஆயிருச்சு அவர் 2nd பொசிஷன்ல ஏடிஎம்கே டிஎம்கே பாலிடிக்ஸ் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அது அவர் விரும்பல. அவ்வளவுதான் அங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் அவரு வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் கூட அந்த மாதிரி ஒரு பைனான்சியலா ஒரு பிரச்சனை இருந்ததாக சொல்றாங்க. அப்படி நீங்க என்ன சொல்ற பட்சத்துல அப்ப அவங்க வீக்கன் ஆயிட்டாங்க தானே. 2026ல அவங்க போய் போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அந்த பிம்பம் தானே. சும்மா அந்த பிம்பத்தை வச்சே 2026ல எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? சரியோ தவறோ நம்ம எங்க நிக்கிறோம்ன்றது நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம வந்து 2026ல களம் விளையாட முடியும். அப்படி பாக்கலையா நீங்க? அதான் எங்க இருக்கிறோம்ன்றது பாராளுமன்ற தேர்தல் தெரிஞ்சிருச்சு இல்ல. சரி, ஓகே. இடைத்தேர்தல்கள் என்ன இடைத்தேர்தலை வச்சு நீங்க மொத்த தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மூட நீங்க கணிக்க முடியும். பொது தேர்தல் இப்ப முடிஞ்ச பொது தேர்தலை நீங்க எடுத்துருங்க. அதுலயே அவங்களுக்கு அவங்களோட பொசிஷன் அவங்களுக்கு கிளியர் ஆயிருக்குமே. வெளியே ஃபேஸ் சேவிங்க்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் ரிலவன்ஸுக்காக வந்து அவங்க எல்லாருமே அவங்க என்ன எடுத்துருக்காங்களோ அதை பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுவாங்க. அப்படிதான் பேசி ஆகணும். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு அந்தந்த எலெக்ஷன்ல நடந்த ரிசல்ட்ஸ் வாங்கின வாக்குகளை வச்சு அவங்களுக்கு என்ன ஃபேவரா இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவோ அதை தான் எடுத்து வைப்பாங்க. அதுதான் வந்து எடப்பாடி அவர்கள் அஸ் லீடர் அதான் செய்யறாரு. நம்ம வந்து வெளியே இருந்து ஒரு பருந்து பார்வையா ஒரு 360 டிகிரில பார்க்கும்போது ஏடிஎம்கே வீக்கன் ஆயிருக்குல்ல. அதுதான் நிஜம். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஹீஸ் பையிங் டைம். 26 வரைக்கும் அந்த 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷத்துல அவர் வந்து ஏதாவது ஒரு கூட்டணி கணக்குகள் அவர் நம்பி இருக்கிற 26க்கு மலையா நம்பி இருக்கிறது கூட்டணி தான். ஆமா. ஆனா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இபிஎஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து அவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அண்ணாமலையே நீக்கிங்க, நாங்க வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு அதாவது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சியில ஒண்ணு வந்து திமுக அதை வந்து பாஜக அதை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் சேரத்துக்கு ரெடியா தானே இருந்தார். அதுக்கு எப்படி நீங்க வந்து நம்பிக்கை துரோகின்றது வந்து ஒரு பெரிய கடும் சொல்லாச்சு. நம்பிக்கை துரோகின்றது அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா அவரு வந்து பாஜக அதிமுக கூட்டணி அவர் விரும்பல. அண்ணாமலை விரும்பல. அண்ணாமலை வந்து அந்த கூட்டணியே விரும்பல. அந்த இடத்துல இவரால ஏடிஎம்கேவை அந்த இடத்துல வீக்கெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணி காமிச்சிட்டார்ல. அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு வந்திருக்கும்ல. அதனால அவர் அந்த இடத்துல திருப்பி வளர்றதுக்கு அந்த மாதிரிதான் பேசுவாரு. அவரு என்ன சொல்றாரு? நம்பிக்கை துரோகின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா மத்த கட்சிகளுக்கு இப்ப நீங்க தேமுதிக கூட இருக்கு. தேமுதிக வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் ஃபேக்டரா மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து கடந்த ரிசல்ட்ல வந்து தெரிஞ்சிருக்கு. தொகுதி வாரியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் வந்து விஜயகாந்த் அவர்களின் சிம்பத்தி மூலமா வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை பல பத்திரிகைகள் எடுத்து வைக்குது. அப்படி வைக்கிற பட்சத்துல அந்த கூட்டணியை உடைச்சு எடுக்கிறதுக்கு தானே. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கூட்டணியில இருந்தவங்க தான். தேமுதிக பாஜக நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க தான். அந்த தலைவர்கள் வந்து நல்ல ஒரு ரேப்போல இருந்தவங்க தான். சரியா? அதனால வந்து அவங்களுக்கு எப்ப வேணா இங்கேயும் அங்கேயும் பார்கெயின் பண்ணி போறதுக்கு இப்ப அந்த ஓட்டை வந்து அதிமுக கூட நின்று ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டதுனால அடுத்தது வந்து பாஜக கூட போறதா இல்ல இங்க இருக்கிறதா அப்படிங்கறது வந்து ஒரு பார்கெனிங் பவர் அவங்களுக்கும் கூட்டி விடலாம் இல்லையா? அப்படி கூட்ட தானே எடப்பாடி அவர்களுக்கு இன்னும் நெருக்கடியாகும். நீங்க ஒரு கூட்டணி கட்சி ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில இருக்கு. அந்த கூட்டணியை உடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவன் கூட இருக்கவன புகழ்ந்து பேசணும். அந்த பெரிய கட்சியை மட்டம் தட்டி பேசணும். அப்படிதான் அதுதான் பொலிட்டிக்கல் சாணக்கியத்தனம். நீங்க அப்படி அந்த பெரிய ஆளை மட்டம் தட்டி பேசிட்டு அவன் கூட இருக்கவங்களை புகழ்ந்து பேசுறீங்கன்னு என்ன ஆகும்? அவங்களுக்கு பார்கெனிங் பவர் கூடும். அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்கும் போது அங்க நெகோசியேஷன்ல ஃபிரிக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் கூட்டணி நீங்க பாமகவை எப்படி டீல் பண்ணார் அண்ணாமலை நீங்க பாத்தீங்கல்ல. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் ஏடிஎம்கேயோட போறதா இருந்தா அடுத்த நாள் காலைல 6-7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கசிஞ்சிருக்கு. க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அண்ணாமலை அந்த இடத்துல நிச்சயமா அது ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பெரிய ஷேம் ஆயிரும்னு பண்ணி தானே எடுத்திருக்காங்க அந்த இடத்த. அந்த அளவுக்கு டியூ டிலிஜென்ஸ் அந்த இடத்துல பண்ணிருக்காங்கல்ல. சோ அவர் கிளவரா தான் பிளே பண்றாரு. அண்ணாமலை கிளவரா தான் பிளே பண்றாரு. இங்க எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் வந்து அவருக்கு அந்த கட்டமைப்பு அவருக்கு இருக்கிற கிரெடிட்ஸ் என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா அவருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதிமுக கட்சி கையில இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து கேடஸோட அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் வாக்குகள், அதாவது அந்த எந்த ரீஜன் சொல்றேன்னு உங்களுக்கு வேளாளர் அதான் வந்து அந்த வடக்கு தமிழகம்
ஆமா, அந்த ரீஜன் அவர் தோக்க மாட்டாரு. அவர் என்னைக்குனாலும் அந்த தொகுதியில நின்னா ஜெயிக்கிற அளவுக்கு தான் ஒரு தலைவர் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும் ஒரு தலைவர்னா வந்து, அவர் இன்னும் எந்த ரீஜன்ல நின்னாலும் ஜெயிக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள் ஆகல. அவர் வந்து அந்த ரீஜன்ல அவருக்கு எங்க வந்து செல்வாக்கு இருக்கிறோ அந்த லோக்கல் செல்வாக்கு அவருக்கு இருக்கு. அவர் வந்து மத்த தலைவர்களையும் அவர் வந்து அரவணைச்சு போறாரு. நார்த்ல இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களையும் அவர் அரவணைச்சு போறாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இவருக்கு இருக்கிற கிரெடிட் என்னன்னா அந்த கட்டமைப்பு மட்டும்தான். கட்டமைப்பு அதே மாதிரி அவங்களுக்கு பொருளாதார பலம் அதிகமா இருக்கு. இந்த 2 தான் இருக்கு. அவருக்கு வந்து இந்த ஒரு மொத்த ஏடிஎம்கே லீடர்ஸ் மேல ஒரு கண்ட்ரோல் இல்ல. மொத்த ஏடிஎம்கே லீடர் ஏன்னா அவருக்கு இணையா நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு மேலேயே நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு டோட்டல் கண்ட்ரோல் அவர் என்னால எடுக்க முடியல. அவர் சட்டப்பூர்வம் அதாவது பைலா கட்சி பைலா அவர் எடுத்திருக்காரே தவிர அவர் வந்து அந்த ஒரு கமாண்டிங் பொசிஷனுக்கு இன்னும் வரல. அது அவரோட முதல் பலவீனம். இன்னொரு பலவீனம் என்னன்னா அவரு முன்னாடி இருந்த வாக்குகளோட தொடர் தோல்வி. அது ஒரு பலவீனம். இந்த மாதிரி அவரோட பெர்செப்ஷன் அவர் இன்னொரு பலவீனம்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய அரேட்டர் எல்லாம் கிடையாது. அவர் வந்து மக்களை வந்து அவரோட பரப்புரையினால ஈர்த்திட முடியும் அந்த மாதிரி பெரிய இலக்கிய பேச்சாளரும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. அவருக்கு இருக்கிற சிம்பத்தி நிறைய பேர்ட்ட இருக்கு. நீங்க பத்திரிகையாளர்கள் இடையே பார்க்கலாம். அதிமுக உயிர்ப்போட இருக்கணும்னு நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து நினைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஷியாம் அவர்கள் அதே மாதிரி கலை அவர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேரு லக்ஷ்மணன் அந்த மாதிரி எல்லாருமே ஏடிஎம்கே சைடு கொஞ்சம் அவங்களுக்கு ஏடிஎம்கே உயிரோட இருக்கணும்ப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் ஏடிஎம்கேயால பயன்பெற்று இருப்பாங்க இல்லைன்னா ஏடிஎம்கேவோட பயனாளிகளா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கட்சியில ஒரு ரிலேஷன் பயனாளிகள்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொருளாதார ரீதியா மட்டும் சொல்லல. அவங்களுக்கு ஒரு கட்சி அங்க இருக்கிற ஆட்களோட பழக்கம் இருக்கலாம். அவங்களால ஒரு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு நல்லெண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது அவ்வளவுதான் எடப்பாடி அவர்களோட ஒரு பின்பம். இது வந்து நீங்க நிச்சயமா ஜெயலலிதா இருந்த அளவுக்கு மேசிவான ஒரு பெர்செப்ஷன் இப்ப ஏடிஎம்கே மேல இருக்கான்னு கேட்டா நீங்களே உங்களுக்கே அது பதில் தெரியும். அது நேயர்களுக்கே நான் விட்டுறேன். ஆமா, அதே மாதிரி வடை சுடாதீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பேசியிருக்கிறாரு. அதாவது வந்து அதுக்கு மேல என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து 6 மாசம் பிரேக் எடுத்துட்டு அவர் இங்கிலாந்துல போய் ஏதோ பாலிடிக்ஸ் பத்தி படிக்க போறாராமா அண்ணாமலை. சோ அப்படி இந்த இடைப்பட்ட காலத்துல புதுசா ஒரு தலைவர் அட்லீஸ்ட் நியமன தலைவராவது வருவாங்க. அப்ப அந்த நியமன தலைவர் வந்து ஒருவேளை அதிமுகவோட சொகுசா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நயினார் இருக்காருன்னு வராருன்னு வச்சுப்போம். நயினார் ஏற்கனவே அதிமுகல இருந்தா வந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு சுமூக ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட போட்டி போடலாம் இல்லையா 2026க்கு? அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? எப்படி கருத்து எப்படி இருக்கு? இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குறி வந்து இந்த சட்டமன்ற எலெக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு அடுத்த பாராளுமன்றத்துல வந்து தமிழ்நாட்டுல சீட் அடிக்கணும். அதுதான் பிஜேபியோட. நீங்க மறுத்து பேசுவீங்களா? பிஜேபி கட்சி அது சென்ட்ரல் பார்ட்டி. அவங்களுக்கு மாநில இன்பமும் வேணும் இல்லையா? இப்ப இங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வந்து யாருக்குமே வந்து இங்க போகவும் இல்லை, எங்க சென்ட்ரல் மினிஸ்டராகவும் ஆக முடியல. சரி லோக்கல்யாவது எம்எல்ஏ வாய் ஒருவேளை இப்ப கூட்டணியோட அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, விஜய் ஒருவேளை ஒன்னா சேர்றாங்கன்னு வச்சுப்போம். அப்படின்னும் போது இட் கேன் பி வெரி ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே இல்லையா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில வந்து மிக்க நிறைய ஆன்டி இன்கம்பன்சி, கஞ்சா புழங்குது, மது புழங்குது, கள்ளச்சாராயம் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள்ல 2 கொலை அதிமுக பிரமுகர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியோட தலைவர், மாநில தலைவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கு. ஆனா எதிர்கட்சி சரியில்லாததுனால அந்த ஓட்டு வரல. இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னானா ஒரு வாய்ப்பு கூட்டணி அப்படின்ற ஒரு சான்சஸ்க்கு ஒரு வழி வகுக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணலையா? ஒருவேளை நயினார் வந்தாரு அப்படின்ற பட்சம் நயினார் வரான்ற பட்சத்துல நீங்க சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள வந்து வீக்கெண்ட் பண்ணணும்னு தான் இந்த பக்கம் நினைக்கிறாங்களே தவிர அவர் நயினார் வந்தா இவரோட அமித்ஷாவோட கொள்கையோ இல்ல மோடி அவர்களுக்கு எடப்பாடி மேல இருக்கிற பார்வையோ மாறிடும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப நயினார் வர்றதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்க ஏன் டேர்ம்ஸுக்கு வருவீங்க, மோடி அவர்களும் அமித்ஷா அவங்க சொல்றதுதானே இங்க நடக்கும். நயினார் அவர்கள் வந்தாலுமே அவங்க என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடியும். யாரு கூடன்னா எடப்பாடி அவர்கள் கூட அடுத்து ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமையில அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் முகம் கொடுத்து பார்த்து பேசுற அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு டேர்ம்ஸ் இல்ல டைரக்டா. ஆமா, சோ ஒரே ரூம்குள்ள இருந்தா அது வந்து நீங்க பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே ரூம்குள்ள இருந்து பேச முடியாதோ அதே அளவுக்கு ஆயிடுச்சு இந்த பக்கமும். சோ அவங்க இப்போ இவங்க
அண்ணாமலை அவர்கள் வராருன்னா அவர் கூட தினகரன் அவர்கள் இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. அவங்க தானே இவரோட லீடர்ஷிப்புக்கு பெரிய த்ரெட் ஃபேக்டர். இந்த 3 லீடர்ஸுமே இவருக்கு எடப்பாடியோட லீடர்ஷிப்புக்கு த்ரெட் ஃபேக்டர் இல்ல. இப்ப இவங்க அண்ணாமலை உள்ள வந்து அதாவது பிஜேபி உள்ள வந்தா ஸ்லோவா டிடி அவர்களோட ஒரு தாக்கம் ஆரம்பிக்கும், இவர்களோட தாக்கம் ஆரம்பிக்கும், சசிகலா அவர்களோட தாக்கம் ஆரம்பிக்கும், ஓபிஎஸ் அவர்களோட தாக்கம் அதிமுகக்குள்ள வரும். சோ இந்த மாதிரி அந்த தலைவர்களுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கறதுக்கு இவர் விரும்ப மாட்டாரு. இவரு லீடர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. யாரு? எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் தன்னை முன்னிறுத்தி எஸ்டாப்ளிஷ்டா ஒரு நான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு தேர்தலை இன்னும் சந்திக்கல. அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகி சந்திக்கல. அவரு சந்திச்சதுல வந்து 63 எம்எல்ஏக்கள் எடுத்தாரு. அது வந்து அந்த இடத்துல வந்து அவர் இன்னும் அவரு அதிமுக கட்சிக்கு உண்டான கேலிபர் அளவுக்கு அவர் வந்துட்டாரா, இதுக்கு முன்னால இருக்கிற லீடர்ஸ் இருந்த கேலிபர் அளவுக்கு அவர் வந்துட்டாரானா இன்னும் இல்ல. ஆனா அண்ணாமலை அவர்கள் இப்ப இருந்த பாஜக தலைவர்களே பெஸ்ட் தலைவரா அவர் பேர் எடுத்துட்டாரு. அவர் வந்துட்டாரு. கூட்டணிங்கிறது வந்து அடுத்தது மாறும்போது பாத்துக்கலாம், நம்ம யாரு என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம். அவங்க வெளியே கத்திரிக்காய் முத்தின சந்தைக்கு வந்துதானே ஆகணும். அவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விருப்பம் தெரிஞ்சாகணும். ஏன்னா அவங்க பாஜக கட்சியை இன்னும் எதிர்த்து பேசல. யாரு டேர்ம்ஸ்க்கு யாரு போறாங்கிறதா முக்கியம். அவங்க பாராளுமன்ற தேர்தலை குறி வச்சுதான் போவாங்களே தவிர சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி அவர்களை வீக்கெண்ட் பண்ணும், அதாவது அதிமுக வீக்கெண்ட் பண்ணி பிஜேபி டேர்ம்ஸ் கொண்டு வரதுதான் அவங்க விரும்புவாங்க. அதுதான் என்னோட பார்வை. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு நல்லா இருந்தது இன்னைக்கு சுவாரஸ்யமா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.